பூமியோட சுழற்சி வேகம் படிப்படியா குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பல கோடி ஆண்டுகள், பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி ஒரு நாள் சுத்தி வரத்துக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, 24 ஹவர்ஸ் கிடையாது. 18 to 19 ஹவர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பூமி சுழல்வது பொறுமையாயிடுச்சு. ஸோ அதனால தான் 24 ஹவர்ஸா கரண்ட்ல இருக்கு. அதுவும் 24 ஹவர்ஸ் எக்ஸாக்ட்டா கிடையாது. 22 ஹவர்ஸ், 23 ஹவர்ஸ் பிளஸ் டாட் 59 மினிட்ஸ் சம்திங் ஏதோ வரும். அதுக்கப்புறம் தான் அந்த லீப் இயர் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நம்ம கணக்குப்படி 24 ஹவர்ஸ்னே வச்சுக்கலாம். இனிமேட்டுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் பொறுமையா சுத்த ஆரம்பிச்சதுன்னா இந்த மணிக்கணக்கு மாறும். 24 ஹவர்ஸ்ன்றது 27 to 28 ஹவர்ஸா மாறும். இது மட்டும் தான் மாறுமான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி சுழறத நிப்பாட்டிட்டு, இப்ப நம்ம ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாசம் வெயில் அடிக்கும், 6 மாசம் மழை பெய்யும். அந்த மாரி கூட மாறத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் தான்னு கேட்டீங்கன்னா, மெரைன் லைஃப் அதிகமா பாதிக்கும். கடல்வாழ் உயிரினங்கள், அதுக்கப்புறம் பூமியில வாழ உயிரினங்கள், மக்கள் ஏன் நாமளே இதனால பாதிக்கப்படும். அதிக அளவு பாதிக்கப்பட மாட்டோம். பட் அதுக்கேற்ப நாம வாழ்ந்துருவோம். ஏன்னா, அந்த காலத்துல 18 மணி நேரம், இப்ப 24 மணி நேரம் அதுக்கேற்ப நம்ம வாழலையா? ஸோ காலங்கள் மாற மாற நாமளும் அதோடயே மாற வேண்டியதான். ஸோ இது இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின்பு தான். இப்பயே நம்ம மாறாது. இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.